ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா த மெகடா பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஹீரோ, அவருக்கு ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா, மொத்தம் 4 பேர். ஸோ இவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும். இவர் மும்பையில் வந்து இருப்பாருங்க. இவர் வேலை பார்க்குற அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க. அது இவர் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அதனால் அந்த கம்பெனியில் வந்து ஒரு நல்ல டிசைன் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் அவங்க கைக்கு வரும். அதனால் அந்த டிசைன் பண்ணுற பொறுப்பை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த கம்பெனி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதை டிசைன் பண்ணி முடிச்சிருவார். முடிச்சு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் கால் ஒன்று வருங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் அங்கே ஊருக்கு கிளம்பிடுவார். ஊருக்கு போனோன்னே இவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஆகாதுங்க. அதாவது இவர் அப்பாவுக்கும் நம்ம ஹீரோவுக்குமே ஆகாது. சின்ன வயசுல இருந்துமே ரொம்ப வருஷமா பேசாமலே இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அந்த மாதிரி கீரை புளியமா சண்டை போட்டுக்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. ஒரு வழியா அம்மாவோட சடங்கு எல்லாமே முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா மட்டும்தான் அங்கே தனியாக இருப்பார் அந்த வீட்டில். ஸோ இப்போ அப்பாவை எங்கே கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட ஹீரோவோட தங்கச்சி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து என்னென்னா அமெரிக்காவில் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க என்னென்னா இந்த மாதிரி அப்பாவை நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னது இவங்க எல்லாம் சரி ஓகே சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே இவங்க எல்லோரும் பேசி ஓகே பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிடுவாங்க. இப்போ என்னென்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க வந்து இப்போ கிளம்பிடுவாங்க அமெரிக்காவுக்கு. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து 2 நாள் கழிச்சு தான் டிக்கெட்டு புக் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த 2 நாள் வந்து நீ உன் ரூமில் இருக்க வச்சுக்கோ. அதுக்கப்புறமாட்டி அந்த ஃப்ளைட் நீ ஏற்றி விட்டதுக்கப்புறம் அவர் அங்கே வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தங்கச்சி வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டையாக வந்துட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் வருஷக்கணக்காக பேசினதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அவர் எது சொன்னாலுமே நீ வந்து கொஞ்சம் அமைதியாகவே இரு, 2 நாள் மட்டும். அதுக்கப்புறமாட்டி நீ ஃப்ளைட் ஏற்றதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி, நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அவர் ரூமுக்கு போவார். இதுக்கப்புறம் இவங்க அப்பா பையனோட பாண்டிங் என்ன, இவங்க எந்த அளவுக்கு 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையே. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு 4 கேரக்டர் தான். யாருன்னா ஹீரோ ஆகட்டும், அவங்க அப்பாவாக நடித்தவங்களாகட்டும், தங்கச்சியாக நடித்தவங்களாகட்டும், கதாநாயகி. ஸோ இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஹீரோவோட தங்கச்சியாக நடித்தவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் தான், 10-15 நிமிஷம் தான் வந்திருப்பாங்களே. ஆனால் அவங்க நல்ல இம்பேக்ட் கொடுத்தாங்க. அவங்க எடுத்த கேரக்டர்ஸை எல்லாருமே நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த படத்தில் சீன் பை சீன் நல்லா இருக்குங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஹீரோ அவங்க அப்பா வந்து ஒன்று சொல்லிடுவார், ஒரு வார்த்தை சொல்லிடுவார். அது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிடும் அந்த ஸோ அதனால நான் சொல்லலை. இந்த படத்தோட டைலாக், ஸோ வசனம் வந்து சூப்பராக இருக்குங்க. இது குறை சொல்கிற மாதிரி எதுவுமேலாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கேமராமேன் ஒர்க்கு, எடிட்டர் ஒர்க்கு, மியூசிக்குன்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்க ஃபஸ்ட் அந்த நேம் டைட்டில் இது போடும்போது அந்த ஒரு மியூசிக் ஒன்று வரும், அதான் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இவங்களோட ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக கேமராமேன் ஒர்க்கு, அதாவது ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் எடுத்திருப்பாங்க. எந்த அளவுக்கு ஆங்கிள் மாற்றி மாற்றி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போர் அடிக்காமல் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி எடுக்க முடியும் ஆங்கிளை, அந்த அளவுக்கு அவர் வச்சு நல்லா க்ளீனாகவே நல்லா பியூட்டிஃபுல்லாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்டுமே நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் நெகட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட்டு நான் சொல்லிடுறேன். இது ஒரு ஸ்லோ ட்ராமா படம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஃபீல் குட் ட்ராமாவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இது நம்ம கமர்ஷியலாக பார்க்குற மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் நல்ல ஃபீல் குட் ட்ராமாவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நல்ல படமாக உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல படம் தான் இது. ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.